அனைவருக்கும் வணக்கம். ஹசீனா ஆல் இன் ஆல் அழகு ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ என்ன பண்ண போறீங்க? எங்க இருக்கு கத்திரிக்காய்? இது உங்க தோட்டமா? இது உங்க தோட்டமா? சாராவுடைய தோட்டத்துல லெமன் வந்திருக்கு. இந்த லெமன் வந்துட்டு காயா இருக்கு. இந்த லெமன் வந்துட்டு சாரா பிச்சுட்டாங்க. இங்கே வா, இங்கே நில்லுங்க சாராம்மா, இங்கே நில்லுங்க. அம்மா பிச்சு போடுறேன், நீங்கள் இறங்காதீங்க. இந்த பாருங்க, சாரா ஒரு லெமன் பிச்சுருக்காங்க. ஐயோ கழுவணும், வாஷ் பண்ணணும். இப்போ போயிட்டு அம்மா போய் பறிச்சுட்டு வரேன். இங்கே நில்லுங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா விதை வச்சு விதை போட்டு அதுக்கப்புறம் மேலே தொட்டியில் செடி வந்ததுக்கப்புறம் கீழே நட்டு வச்சுருக்கோம். நட்டு வச்சு ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி காய்ச்சிருக்கு கத்திரிக்காய். ஆமாம், இந்த பாருங்க, கரும்பு செடி நல்லா அருமையாக வந்துருச்சு. கரும்பு செடி இந்த பொங்கலுக்கு சாப்பிட்டு மீதி இருக்க கரும்பை நட்டு வச்சோம். நல்லா அருமையாக வந்துருச்சு. ஃபுல்லாகவே வெறும் இலையுதிர் காலத்தில் வெறும் குப்பையாக இருந்தது. நீ தான் எரிச்சு விட்டோம். சாரா செடியிலேருந்து ஊட்டி ரோஸ் இருக்குது. ஆனால் என்ன சின்னதாக பூத்துருக்கு. ஓகே, ஒன்றும் இல்லை, ஊட்டி ரோஸ் இருக்குதுன்னு காமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். என் மகள் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய். இது பார்த்தீங்களா? இப்போ மருந்து தெளித்து விட்டதால் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இங்கே வாப்பா, இப்படி காட்டுப்பா, கூடையை காட்டுப்பா, கூடையை காட்டு. பிஸ்மில்லா. சரி, ஒரு நிமிஷம் நில்லுங்க, அம்மா எடுக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. 2வது கத்திரிக்காய் பாருங்கள், சரியான பெருசுங்க இந்த கத்திரிக்காய். இந்த பாருங்கள், எங்கடா விழுந்தது? இந்த பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கத்திரிக்காய். பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. நீ இறங்காத, அங்கே இரு. நம்ம இறங்க சொன்னேனா? இந்த அப்படி இன்னைக்கு எப்படியோ ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வரும்னு நினைக்கிறேன். இந்த செடியில் குட்டியாக இருக்குன்னு அப்புறம் கூட பறிச்சிக்கலாம்ப்பா. அவ்வளோமா ஒரே நாள் சாப்பிட போகிறோம் நம்ம. இந்தாம்மா, குட்டியாக இருக்குது, அப்புறமேட்டு கூட பறிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம்ப்பா, கொஞ்சம் கொஞ்சம்னு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சால் முடிஞ்சிருச்சு. நில்லை, நீ கம்முன்னு இரு, அங்கே தான் பண்ணாத. இது என்ன ரொம்ப சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். கொஞ்சம் சேட்டை பண்ணாமல் தான் இருங்களேன். சாரா எதுவும் எடுக்காதப்பா தங்க பிள்ளை. இங்கே இதில் பாவக்காய் கொடியும் வளர்ந்துக்கிட்டே வருது. பாவக்காய் அந்த சைடு இருக்கு, காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம்தான் போய் பிக்கணும் போலியே. ஓகே, இந்த பக்கம் அவ்வளோதான் இருக்குங்க. இந்த பக்கம் பிஞ்சாதாங்க இருக்குது. அந்த பக்கம் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்த்தீங்களா 3 பிச்சிருக்கோம் நாங்கள். இன்னும் தக்காளி இருக்குது நம்ம தோட்டத்தில். தக்காளி அதுக்கு அந்த பக்கமாகவே போய் எடுத்துருக்கலாம் போலியே. பார்த்தீங்களா தக்காளி இருக்குது, ஆனால் காயாக இருக்குது. என்ன இருக்கு? வெண்டைக்காய் இருக்கா? ரெண்டு தக்காளி பிச்சுட்டோங்க, காயா இருக்கு. அது பழமான மாதிரி தெரியல. என்னது பாப்பா? இன்னொன்று 2 தான் பாப்பா இருந்தது. அது இன்னும் பெருசாகணும். அந்த தக்காளிலாம் இல்லைடா தாங்க, அது குட்டியோண்டு இருக்கு. அது இன்னும் பிக் சைஸில் ஆகணும். நீ நவுந்து நில்லுங்க. இதெல்லாம் கீரைங்க, வல்லாரக்கீரை. அப்படி அந்த இந்த இலைங்கெல்லாம் உளுந்து அந்த கதியில் ஆகி கிடக்கு. எல்லாமே வல்லாரக்கீரை, எங்கள் வீட்டு செடி இது. நவுர்ட்டாங்க போ, நவுந்து போ. இந்த பக்கம் ஒன்று இருக்குது. அவ்வளோ தூரம் போனால் இது எடுக்காமல் போயிட்டோம். பார்த்தீங்களா? நவுர் பார்த்தாங்க. பாவக்காய் கொடியிலேருந்து நல்ல சூப்பரான பாவக்காவாக தொங்குது. ஆனால் இவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று இருக்காங்க, அவங்க கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. பெருசாகட்டும். குட்டி குட்டியாக இருக்குது பாவக்காய். பார்த்தீங்கன்னா நம்ம சாரா வந்துட்டு எல்லாமே அறுவடை வந்து பண்ணிட்டாங்க. என்னென்ன அறுவடை பண்ணீங்க? கத்திரிக்காய், வேற வெங்காயம்ல, தக்காளி. ஆமாம். இப்போ லெமன். ஆமாம், லெமன் பார்த்தீங்கன்னா சின்ன செடி தாங்க, அதனால் அது காய்க்கலை. அதனால ஒரே ஒரு லெமன் காய்ச்சது. தக்காளி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கு. இன்னொல்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, பிஞ்சு தக்காளியாக இருக்குது. ஆமாம், 2 தக்காளி இருக்குது. மற்றபடி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 2 வகை, 2 கலரில் இருக்குது. இது வந்துட்டு ஊதா மாதிரி, ஊதா கலரில் ஒன்று இருக்குது. இன்னொன்று கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூவில் கருநீலம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அது சேம் கலரா? ஐ அழகாக இருக்குது. ஐயோ, அப்படியே சாப்பிடக்கூடாதுடே தங்கம். சரி சொல்லு. சரி சரி. பூவெல்லாம் வச்சுருக்காங்களா சாராவோட கார்டனில்? இன்னும் பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க. சாரா வாழை மரம், செம்பருத்தி, ரோஸ் பூச்செடி. இங்கேயும் கத்திரிக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்காங்க. ஆமாம், வெங்காயம் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் வந்துட்டு அறுவடைக்கு தயாராக இல்லை. அது பூ வைக்கணும். மற்றபடி கீரைகள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய வருதுங்க இந்த மலைக்கு. கீரை, இங்கே ஒரு லெமன் செடி இருக்குது. இது ஃபுல்லாகவே வெத்தலை கொடி பரவிட்டு வருது. சரி, இது பாருங்க மாதுளை வந்துட்டு நம்மளுக்கு பூ பூத்துருக்கு. ஆனால் ஒரு வாட்டியும் இது வந்துட்டு அறுவடை பண்ணதே இல்லைங்க. ஏன்னா அதுக்குள்ளே அணில் வந்து சாப்பிட்ரும். இங்கே வாங்க, அது போகாதீங்க, இங்கிட்டு வாங்க. அணில் வந்து சாப்பிட்ரும். அதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா மாதுளை, அது எப்படியும் அணில் தாங்க சாப்பிட்ரும். இவ்வளோ பேருக்கு தான் இவ்வளோ பெரிய செடி இருக்குது. ஆனால் ஒரு மாதுளையும் பறிச்சதே இல்லை. சாரா குட்டி, சாரா இங்கிட்டு வாங்க, இங்கே வாங்க. இங்கே வாங்க சாரா, இங்கே வாங்க. சார் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுங்க. வாங்க, கிட்ட வந்து சொல்லுங்கள், இங்கே நின்று சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ஆமாம், எங்கள் சேனலை இல்லடி தங்கம், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்லு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நன்றி. நன்றி. பாய் சொல்லிடுங்க. பாய். ம்